ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு தெரியுமா? இந்த வேண்டாத பொருள் இருக்குல்ல, நம்மளுக்கு தேவையில்லாத பொருள், உடஞ்ச பொருள், டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, அப்புறமேட்டு இரும்பு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்ல மாசா, அந்த டப்பா, அந்தளோட பாட்டில், தண்ணி பாட்டில், இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். சாக்கு நிறையா இருந்துச்சு, ரொம்ப கிடந்தது. சரின்ட்டு இன்றைக்கி தான் வந்தாங்க ஒரு அண்ணாச்சி, ஒரு அண்ணன். பழைய பொருள் எல்லாத்தையும் போடலான்னு எங்கள் மாமா சொன்னாங்க. சரின்ட்டு போட்டேன். எவ்வளோ கிடச்சினா 450 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. பழைய பொருள், தேவையில்லாத பொருள்லாம் சேர்த்து வச்சு 450 ரூபா கிடச்சிது. அந்த 450 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன். என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன்னு சொல்கிறேன். முதல்ல என்னென்ன பொருள்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இந்த நான் பொருள் வாங்கிட்டேன், பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சு பொருள் வாங்கிட்டேன். நீங்களும் பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இப்படி தான் நிறைய சேர்த்து வச்சுருவேன். சின்ன சின்ன பொருள்லாம் நிறைய வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட மாட்டேன். சேர்த்து ஒரு சாக்குக்குள்ளே சேர்த்து வச்சுருவேன். சேர்த்து வச்சு இன்றைக்கி 450 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பொருள்லாம் பார்க்கலாம். என்ன பொருள் வாங்கினேன்னு அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பொருள்? இது எல்லாமே பிளாஸ்டிக்கு, அப்புறமேட்டு இரும்பு, ஒரு சாக்கு ஃபுல்லாக இருந்துச்சுப்பா. பிளாஸ்டிக்கு எல்லாம் நிறையா இருந்துச்சு, இரும்பெல்லாம் நிறையா இருந்துச்சு. இரும்பு, பிளாஸ்டிக், பாட்டலு. இது வந்து தகரம், இந்த வீட்டுக்கு முன்னாடி அறுத்து வச்சு அந்த தகரம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கிடந்துச்சு அந்த தகரம். இதுவும் பெரிய தவறம், அதுவும் தவறம் தான், பிஞ்சு போச்சு, ஓட்ட ஓட்டையாக ஆயிடுச்சு. எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு இடத்துல கிடந்தது வச்சுருந்தோம். இது இம்புட்டு பொருளும் போட்டும் 450 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. வேண்டாத பொருள்லாம் நிறையா பிளாஸ்டிக். இது வந்து என்னதுன்னா, நம்ம கோழிக்கு எந்த தட்டு இருக்குல்ல, அந்த தட்டு வச்சு இற போட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம், கீழே மண்ணாகாமல். அதுக்கு அதை வாங்கி எடுத்து வச்சுட்டேன். கோழி இருக்குல்ல, அந்த கோழிக்கு வச்சுக்கலாம்ட்டு. எம்பிட்டு பொருள்ப்பா, நிறைய பொருள் போட்டோம். பிளாஸ்டிக் பாருங்கள், பிளாஸ்டிக் எடையே இல்லை, ஆனால் காசு கம்மி தான். 1 கிலோ வந்து 15 ரூபான்னு சொன்னாங்க. 15 ரூபா 1 கிலோ பிளாஸ்டிக். இரும்பு 1 கிலோ 25 ரூபாவாம். பிளாஸ்டிக் எல்லாம் 15 ரூபாவாம். இந்த அந்த இரும்பு எல்லாம் நிறைய இருந்துச்சு. முட்டு பொருள் சேர்த்து வச்சு எடை வைக்கிறாங்களா? நிறையா பொருள் சேர்த்து வச்சோப்பா, நிறையா பொருள் சேர்த்து வச்சு இப்போ என்னது 450 ரூபாய்க்கு தான் இருந்தது. அப்படி தான் இருந்துச்சு. இரும்பு ஒரு 6 கிலோ, பிளாஸ்டிக் ஒரு 6 கிலோ இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது ஒரு பிளாஸ்டிக், அது ஒரு 3 கிலோ இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே பையில் எடுத்து அடுக்குறாங்க. இது தகரம், இது கூட கம்மியாக தான் பார்த்துச்சு. இதுவும் 15 ரூபா தானா 1 கிலோ. வீட்டில் இந்த பழைய பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொருள்லாம் வாங்கியாச்சு. பொருள்லாம் போட்டோம்ல கைலாங்கடையில்,
அங்கேயே பொருள்லாம் இருந்தது. அந்த காசுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான பொருள் வாங்கியாச்சு. குடம் இல்லை, குடம் வந்து வீட்டில் 2 குடம் தான் இருந்துச்சு. சரி 2 குடம் எடுக்கலாம் அப்படின்ட்டு 2 குடம் எடுத்தேன். அப்புறம் பாத்திரம் வளர்க்குற கூடை அதுவும் இல்லை, இருந்துச்சு பிஞ்சு போச்சுப்பா. அதான் ஒரு கூடை ஒன்று எடுத்தேன். ரவுண்டு சைஸில் ரவுண்டாக இருக்கும் அந்த பாத்திரம் கூட. இது பாருங்கள், இது ஒரு மாதிரியாக இருக்குல்ல. அதான் சரின்னு இது ஒன்று எடுத்தேன். இது நல்லா இருக்குதுல்ல. அப்புறமேட்டு குப்பை மரம் தான் இப்போ எங்களுக்கு கொஞ்ச நாள் வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஒரு 10 12 15 நாள்லேயே குப்பை மரம் பிஞ்சிரும். அது எப்படி தான் பிய்யுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பிஞ்சிரும். அப்புறமேட்டு பாத்திரம் கழுவுற பெருசு அதுவும் பிஞ்சிருந்துச்சு. அது ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சப்பா, குப்பை மரமும் இந்த பாத்திரம் வளர்க்குற பெருசும். ஆனால் இன்னைக்கு தான் வாங்க முடிஞ்சிச்சு. எப்படி நல்லா இருக்குதா? இந்த குடம் ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு குடம் வந்து 75 ரூபா தான் எங்கள் ஊரில். குடம் 75. இந்த பாத்திரம் வளர்க்குற கூடை வந்து 140 ரூபா. 140 ரூபா. அப்புறம் பெருசு ஒரு 40. பெருசு 40 இல்லை, குப்பை மரம் அது ஒரு 40. பெருசு வந்து ஒரு 50 ரூபாவா 55 தெரில. மொத்தம் சேர்த்து 370 ரூபா வந்துச்சுப்பா. 370 ரூபா வந்துச்சு. உங்கள் ஊரில் குடம் என்ன ரேட்டு சொல்லுங்கள்? எங்கள் ஊரில் 75 ரூபா. லைலாங்குடப்பா, நல்லா உழைக்கும். லைலாங்குடை நல்லா உழைக்கும். பாத்திரம் வளர்க்கக்கூடிய நல்ல கூடை தான். நல்லா இருக்குதுல்ல, பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? இதே மாதிரி நீங்களும் பொருள்லாம் சேர்த்து வச்சு பொருள் வாங்குங்க. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து வச்சோம்னா ஏதாவது நம்மளுக்கு பணம் தேவைப்படும் போது இந்த மாதிரி போட்டுக்கலாம்ல. நானும் இப்படி தான் சேர்த்து வச்சு எனக்கு இது யூஸ் ஆகிக்கிடுச்சு. நிறைய பொருள் போட்டேன். ஆனாலும் கொஞ்சம் தான் காசு கிடச்சிச்சு. ஆனால் நிறைய பொருள் போட்டேன். என்ன சொல்கிறது, பொருள் நிறையா இடம் வச்சா கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி பரவாயில்ல, இருந்தாலும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதெல்லாம் சேர்த்து வச்சோம்ல, இது ஒரு உதவியாக கிடச்சிச்சில்ல. இந்த மாதிரி யார் நீங்களும் சேர்த்து வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் பொருள் போட்டிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்?